strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் மக்களே. எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் WTC ஃபைனல் 2025 ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இட்ஸ் கோயிங் டு பி a tough contesting. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டு பி வெரி ஆனஸ்ட், கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் ஆறாங்க. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நிறைய பேரோட கேள்வி எனக்கு தெரியும், ப்ரோ ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் பேப்பர், ஃபார்ம் வைஸ் அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸா வந்து நிப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல்லையும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் இருக்கு ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ண. பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸ்ல வந்து ஜென்ரலா ஆஸ்திரேலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டிராஃபியை தூக்கிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸை வின் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கிரன்ச் மூமெண்ட்ஸ் அவங்க வின் பண்ணா மட்டும்தான் அவங்களால இந்த ஃபைனலை வின் பண்ண முடியும். சோ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இந்த WTC ஃபைனல் இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த ஒரு கிரிக்கெட்ல டெஃபினட்டா இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பாலிடிக்ஸ், நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்றாங்க. அண்ட் பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஓகே, பிரான்சைசி கிரிக்கெட் தான் முக்கியம் போயிடுறாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அந்த பாலிடிக்ஸை பார்த்து கூட வெறுப்பாகி, அப்பா நான் விளையாடவே இல்லை, நான் வந்து வேற எங்கேயா போய் ஆடிக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த WTC ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்கன்னா அடுத்த வருங்காலம் இருக்கு பாத்தீங்களா சவுத் ஆப்பிரிக்கால, அவங்களாம் ரொம்பவே மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புளும் சரி, அவங்க ஃபேன்ஸும் சரி, ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பழைய ஃபீலை கொண்டு வரலாம் ஆஸ் அ பிக் சப்போர்ட்டா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லை சவுத் ஆப்பிரிக்காக்கு, அதை நம்ம ஷுவரா சொல்லியே ஆகணும். பட் இது ஃபைனல்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ போலர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சில் ஒரு டிஞ்ச் ஆஃப் கிராஸ் கூட கொடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டு டீம் கிட்டயுமே குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் டாஸ் வில் பி சோ க்ரூஷியல்ன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா நல்லா பாத்துக்கோங்க, கண்டிஷன்ஸ் 5 டேஸ்க்குமே நல்லா ஹாட் அண்ட் ஹியூமிடா இருந்ததுன்னா டெஃபினட்டா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும். அந்த ஒரு டிபிக்கல் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் புரியுதா உங்களுக்கு, ஓவர் காஸ்ட் அண்ட் பிச்சில் வந்து ஒரு கிரீன்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டீம் வினிங் த டாஸ் போலிங் தான் எடுக்க பார்ப்பாங்க. சோ டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலா இருக்க போகுது. ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டீம் டிசைட் பண்ணுவாங்க. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஸ்குவாடை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்ன்றத பாத்துடலாம். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடை பாத்துருவோம். 15 மெம்பர் ஸ்குவாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு, டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, மேக்னஸ் லாபஷன் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமரன் கிரீன் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு ஆஃப்டர் திஸ் இன்ஜுரி. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர் இருக்காரு, அப்புறம் சாம் கான்ஸ்டாஸ் இருக்காரு. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் போலாண்ட். அண்ட் இது வேற லெவல் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், அதுல சொல்றது எதுவுமே இல்லை. அண்ட் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேத்தன் லயன் இருக்காரு அண்ட் குனேமன் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க, குஷனுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, வெப்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாரு, கிரீனும் கொடுப்பாரு. சோ அதனால நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க பேட்ஸ்மேன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டூர்ல ஸ்மித்தா இருக்கட்டும், கவாஜாவா இருக்கட்டும், அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காங்க, டபுள் செஞ்சுரி, 100s எல்லாம் அடிச்சிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா அந்த பேட்டிங் ஃபார்ம் வந்து சூப்பரா இருக்கு ஆஸ்திரேலியாக்கு கோயிங் இன்டு திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைனல். அண்ட் டிராவிஸ் ஹெட் மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்போ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். சரிங்களா? உங்களுக்குன்னு சிலது இருக்கும், கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா ஓப்பனிங் கவாஜா அண்ட் மார்னஸ் லாபஷன் தாங்க இறங்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்பர் 3ல கேமரன் கிரீன் ஆட போறாருன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. சோ 3ல கிரீன் வந்துருவாரு, 4ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், அண்ட் 5ல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் விளையாடுவாரு, 6ல விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி விளையாடுவாரு, 7ல வந்து வெப்ஸ்டர் அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு, 8ல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்துருவாரு, 9ல மிச்சல் ஸ்டார்க் வந்துருவாரு, 10ல வந்து பாத்தீங்கன்னா நேதன் லைன் வந்துருவாரு, 11ல ஐ வில் பிளே ஹேசல்வுட்ங்க இன்ஸ்டெட் ஆஃப் போலாண்ட். கண்டிப்பா போலாண்ட் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த BGT சீரீஸ்ல வந்து இந்தியா ஓட விட்டாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஹேசல்வுட் when it comes to ICC டோர்னமெண்ட் ஃபைனல்னு வந்துட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர்கிட்ட அந்த ஒரு லக் ஃபேக்டரும் இருக்கு. ஓகே, இருக்கும் எந்த ஒரு ஃபைனலும் அவர் தோத்தது இல்ல. அதனால ஐ வில் பிளே த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேசல்வுட் இந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்ல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பிளேயிங் 11. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடை இப்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் கேப்டன் பவுமா இருக்காரு, டோனி டி சோர்சி இருக்காரு, ஏடன் மார்க்ரம் இருக்காரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல ரிக்கில்டன் இருக்காரு, கைல் வெரேன் இருக்காரு, டிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு, டேவிட் பெடிங்கம் இருக்காரு. ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முல்டர் இருக்காரு, கார்பின் போஷ் இருக்காரு, மார்க்கோ யான்சன் இருக்காரு, ஸ்பின் ஆல்ரவுண்டர் சென்னூரன் முத்துசாமி இருக்காரு, அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ரபடா இருக்காரு, என்கிடி இருக்காரு, டான் பேட்டர்சன் இருக்காரு, அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஜ் இருக்காரு. சோ எப்படி நம்ம ஆஸ்திரேலியன் டீமோட பேலன்ஸை பத்தி பேசணுமோ சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயுமே அந்த பேலன்ஸ் இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? நீங்க அவ்வளவு ஈஸியா ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா டீம்லயுமே பார்க்க முடியாதுங்க. ஆனா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்திரேலியா கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமரன் கிரீன் இருக்காரு, வெப்ஸ்டர் இருக்காரு, அந்த ஒரு பேலன்ஸ் கொடுக்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா முல்டர் இருக்காரு, மார்க்கோ யான்சன் இருக்காரு, கார்பின் போஷ் இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க ஆஸ் அ ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டரா. சோ எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் அந்த பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஹேவிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் சவுத் ஆப்பிரிக்கா. வின்னிங் டைட்டில்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸாவுமே இருக்கட்டுமே, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எட்ஜ் இருக்கு. பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் அந்த ஸ்டாக் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஏ கேம் கடைசி வரைக்கும் காமிச்சா மட்டும் தான் வின் பண்ண முடியும். சரி, இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? சோ ஓப்பனிங்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வில் பிளே ஏடன் மார்க்ரம் அண்ட் ரிக்கில்டன். ரிக்கில்டன் லாஸ்டா தான் ஒரு டபுள் செஞ்சுரி ஒன்று போட்டாரு. சோ அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா வில் பிளே டெம்பா பவுமா த கேப்டன். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆக்சுவலி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு கரெக்டான ஒரு பொசிஷன் நம்பர் 4 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் பெடிங்கம், அவரும் நல்லா விளையாடிட்டு வராரு. அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேல் வேரேன் வந்துருவாரு. அண்ட் 7 and 8 இங்கதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்குது. 7ல வந்து பாத்தீங்கன்னா வியாம் முல்டர் வந்துருவாரு, 8ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் வந்துருவாரு. புரியுதா உங்களுக்கு? ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 9ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் வந்துருவாரு. 10ல வந்து ரபடா. 11ல ஐ வில் பிளே டான் பேட்டர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் என்கிடிங்க. ஏன்னா டான் பேட்டர்சன் ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பரா போட்டிருக்காரு. அவரோட அந்த ஆக்ஷனுக்கும் அவரோட அந்த லைன் அண்ட் லென்த்துக்கும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் ரொம்பவே சூட் ஆகும் தேன் என்கிடின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுத் ஆப்பிரிக்கா என்ன செலக்ட் பண்ண போறாங்கன்னு. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் போட்டுருங்க ஓகே கமெண்ட் செக்ஷன்ல. ஆஸ்திரேலியாவோட ப்ரெடிக்ஷன் பிளேயிங் லெவன் என்ன, ஆஸ் வெல் அஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், உங்களுக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்கும்ல, கண்டிப்பா அதை மறக்காம போட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ கைஸ் அதுதான் நான் சொல்ல வரேன். சோ ஃபர்ஸ்ட்ல நான் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ சொன்ன மாதிரி தான் I am predicting Australian win, but South Africa win பண்ணா I will be more happy because ஒரு நியூ வின்னரை பார்த்த மாதிரியும் இருக்கும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கப்பே அடிக்காத டீம்ஸ் எல்லாம் கப் அடிக்கும் போது கிரிக்கெட் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல போகும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில எப்படி சொல்றது, என்னோட ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு தோணுது. ஆனா மைண்ட் என்ன சொல்றதுன்னா இல்ல ஆஸ்திரேலியா தான்டா, ஆஸ்திரேலியா தான், மசால்வடை தான் அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நல்ல ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்சை பார்க்கணும்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா விளையாடுறதே ஒரே ஒரு மேட்ச் தான் ஓகேங்களா, WTC ஃபைனல் அப்படின்னும் போது பெஸ்ட் ஆஃப் 3s அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படின்னும் போது ஒன் சைடடா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். நிறைய ஹைப் இருக்கு. மேபி டிக்கெட் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஏன்னா இந்தியா வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் சேல்ஸ் என்னைக்குமே வந்து பயங்கரமா வரும். சின்ஸ் இந்தியா வந்து குவாலிஃபை ஆகாதனால அந்த டிக்கெட் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் கண்டிப்பா கம்மியா இருக்காது. குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ரொம்பவே ஹையா இருக்கும்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.